இட்லி எப்பா இட்லி போட்ட எசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ கொடுக்கணும்? மிஸ்டேக்ஸ் வெல்கம் இது வந்து சேனல் நம்ம ப்ரோ ரீசன் வீடியோ நம்ம பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். தான் பாய் ஃப்ரெண்டுக்கு பாய் சொல்லிட்டு போன பொண்ணு இதான் காதல்ல விழுறதா? இந்த பொண்ணு ஒரு அபார்ட்மெண்ட் முன்னாடி வித்தியாசமா நின்றுட்டு இருந்திருக்கு. திடீர்னு கொல்லப்பக்கம் ஒதுங்குற மாதிரி காருக்கு பின்னாடி ஒதுங்கிடுச்சு. அப்போ அவங்க வீட்டு காரு போல இருக்கு. தண்ணி ஊத்தி ஸ்கூட்டிய சும்மா சூப்பரா தான் ஓட்டிட்டு வந்தாங்க. ஆனா இண்டிகேட்டரை லெஃப்ட்ல போட்டுட்டு ரைட்ல திருப்பு. என்ன வண்டி ஸ்ட்ரைட்டா போகுது? அந்த காரு ஆட்டோல நின்றுச்சு. சரி, எதிரில் ஆட்டோ வந்ததும் பிரேக் ஆச்சு பிடிச்சிருக்கலாம். அதுவும் இல்ல. அவங்க போட்டு போறாங்க. எல்லா ஹோட்டல்லையும் சாப்பாட பிளேட்ல பரிமாறி தான் பார்த்திருப்போம். இந்த ஹோட்டல்ல இதுதான் அது பார்த்த மேனஸ். ஏன் இப்படி பண்ணுவாங்க? அது ஷீட் மேல என்னங்கடா சாப்பாட டேபிள்ல சர்வ் பண்றீங்க? இன்னும் வழிச்சு எடுத்துருவாங்களா? கேவலமா எங்க வைக்கணும்? இட்லிக்கு பக்கத்துல தான் வைக்கணும். ஃபுல் வித்தியாசமா இருக்கணும்னு அநியாயம் பண்றீங்களடா. ஏய் இடியட், அப்புறம் என்ன பிளேட் வச்ச? ஓ ஐ அம் சாரி. ஏங்க எங்க ஊர் பூமாப்பட்டிக்கு வாங்குங்க. எங்க ஊர் தண்ணிய பாருங்க. எங்க ஊர் தண்ணி சர்பத்து மாதிரி இருக்குங்க. லவ் பண்ணி டைவர்ஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? கல்யாணம் முடிச்சு கஷ்டமா இருக்கா? கவலை விடுங்க. அது போல அதாங்க கூமாப்பட்டி மூலிகை தீர்த்தம்ங்க. தனியாலா ஒரு ஊரே டூரிஸ்ட் பிளேஸா மாத்திட்டாரு. ஏங்க இந்த பொண்ணு நாட் ரோட்ல நின்று ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது நூல் இலையில தப்பிச்சிடுச்சு. எட்டு போட்டு லைசன்ஸ் வாங்க வந்த ஆன்ட்டி எப்படி எட்டு போட்டிருந்தாங்கன்னு மட்டும் பாருங்க. என்ன இப்பதான் எட்டு வச்சு எங்க கொண்டு எட்டு போடுறது? தள்ளிக்கிட்டே போயிடுவாங்க போல இருக்கு. இருந்தாலும் ரொம்ப தைரியம் தான். இப்படி ஓட்டிட்டு ஆர்டிஓ ஆபீஸ் வர வந்திருக்காங்களே. கம்பியை பார்த்ததும் ஆர்வ கோளாறுல தாண்டிட்டாங்க. ஜம்ப் பண்ணு, நாங்க பிடிக்கிறோம் இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு ஒரே பிடியா பிடிச்சிடுச்சு. அந்த பொண்ணோட ரியாக்ஷனே என்ன நடந்ததுன்னு சொல்லிடும். முடிஞ்சா இதை சிரிக்காம பாருங்க பாப்போம். ஒரு அகாடமில இந்த லேடி தரைய மாஃப் போட்டு தொடச்சிட்டு இருக்கும்போது ஓடி வந்திருக்காங்க. ஆறாத வந்த இவர் மட்டும் தப்பிச்சிட்டாரு. என்னங்கடா அத்தனை பேரும் பொத்து பொத்துன்னு விழுறீங்க? கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயகர். எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தே ஆகணும். இந்த அக்கா குதிரைக்கு எப்படி தாண்டணும்னு சொல்லி தராங்களாம். இங்க ஆளுக்கு 3 கட்டையை கொடுத்து அதை வச்சு தாண்டி போகிற போட்டி வச்சிருந்தாங்க. அதுல இந்த பொண்ணு அதை எப்படி மாத்துதுன்னு பாக்குறதுக்கு பாதி தூரத்தை தாண்டிடுச்சு. இத பார்க்க ஈஸியா இருக்கலாம், ஆனா அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணதாலும் சாத்தியம். அதுக்கு கொடுப்போம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த வீடியோ இது. வண்டிக்கு புது டியூப் மாத்தி இருந்தாரு. ஆனா வண்டி டயரிங் காலத்துல சைடையும் ஓபன் பண்ணல. ஆனா எப்படி இது சாத்தியம்? உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஊஞ்சல்ல படுத்துக்கிட்டே ஆடலாமே. ஆமால, தோசைய திருப்பி போட்ட மாதிரி விழுந்துட்டாங்க. இந்த அக்கா இதுல ஏறி படுக்கிறேன்னு படுக்க போய் அது அப்படியே கவுந்துருச்சு. இதான் தரமான சம்பவம். நின்னுட்டு இருந்த வண்டி இந்த 2 பொண்ணுங்களும் விட்டு சொருவிடுச்சு. ஆனா யாருமே கோவப்படல.
அதோட இதெல்லாம் நிக்கல. வந்து இடிக்குதுதான் கார் ஓனர் தெரியுது. வெளியே வந்ததும் அவரை மட்டும் ஏன் விட்டு வைக்கணும்னு சார், அவர் மேலேயும் விட்டு ஏத்திடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் பொண்ணுங்களுக்கு ஏன் கட்டணமில்லா பேருந்து விட்டாங்கன்னு புரிஞ்சுது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வெளியே கிளம்பும் போது ஆ. ஐயோ தள்ளி விட்டுட்டு. அது வலிக்கிருச்சுன்னு நினைக்கிறேன். சைக்கிள்ல வந்து உள்ள விழுந்தது இவரு. ஆனா தப்பான டைமிங்ல வந்து இவர் மாட்டிக்கிட்டாரு. ஐயோ தண்ணி கேன் போட வந்து இடிச்ச விட்டு வேற ஏரியா விழுந்துட்டாரு. பீச்ல குதிரை ரைடு போறதுக்காக இந்த பொண்ணு குதிரை மேல ஏற ட்ரை பண்ணும்போது சரி செருப்பை கலத்திடுவோம். ஓஹோ. அப்படிதான் ஏறுங்க ஏறுங்க. டச் பண்ணி தான் அது வரும். டேய் வாண்டடா இருக்கும். டேய் அது எங்க டச் டேய். பண்றாரு? சும்மா ஒரு உதவிக்கு. அங்க பாத்தியா? அவளை விடுறா சாமி. வித்தியாசமா காலால எத்தி விளாண்டுருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு பாலை எத்துறன்னு அவ்வளவுதான் முடிச்சு விட்டுடுச்சு. 2 பால் கிளாஸ் ரூம்ல இந்த பொண்ணு சேர்ல உட்கார வரும்போது அந்த பொண்ணு எடுத்துருச்சு. அப்படிதான் நினைக்கிறேன். இல்ல. அப்புறம் இந்த மாதிரி ஆனா இல்லையே. அந்த சேர் அவ வேற இழுத்து விட்டது அதுக்கு யாரு? காஞ்சங்க உட்கார்ந்து. அந்த ஓ பொண்ணு தானே. இதுவே தள்ளிடுச்சு போல. இழுத்தமா இருந்துச்சு. இவரு காரை அன்லாக் பண்றாரு. ஆனா டோர் திறக்க மாட்டேங்குது. அட கண்டாது எந்த காரணம் கூட தெரியாது. என்னடான்னு பார்த்தா அதான் தெரியல. ஸ்கூல் ஒரே காலேஜ்லாம் மாதிரி இந்த இல்ல. டிஸ்கஸ் த்ரோ கேம் விளையாண்டு பார்த்திருப்பீங்க. சரி. அதுக்கு தான் இந்த பொண்ணு தயாராயிட்டு இருக்கு. அது யார் தள்ள போ. ஸ்கூல்ல எல்லாம் குதிக்கிறத அப்படிதான் பார்த்தா தூக்கும்போது எங்கேயோ போயிடும் போல. செத்தாண்டு. அப்ப நான் வந்துட்டாரு. இவரை ஏமா குறி வச்ச பாவ மனுஷன் செவனே நின்றுட்டு இருந்தாரு. இவங்க 2 பேரும் பிளாஸ்டிக் ஷீட்டை மடக்கி உடைக்க ட்ரை பண்ணும்போது போச்சு. அப்ப ஒரே மாதிரி விழுவுறாங்க. இந்த பொண்ணு ஃபேஸை பார்த்தாலே தெரியுது. இருக்கிற வரைக்கும் ஒரே எத்து தான் கோலுக்கே போயிடும். உட்கார்ந்துருக்கு. அதான் நனைஞ்சாச்சே. அப்புறம் ஏன் ஓடி வர்றீங்க? இதுக்கு தானா அங்க நீங்க மாப்பிள்ள பொண்ணுக்கு ஸ்வீட் கொடுத்துருந்துருக்காரு. ஆனா பொண்ணுக்கு எங்களுக்கு வேலை வாங்க விருப்பம் இல்ல. ஒரே கான்செப்ட போட்டு உயிரை வாங்குது. உடனே மாப்பிள்ள வாயில வச்சிருந்தியா? போல இருக்கு. அவன் வாயிலே வச்சிருக்கான் சாப்பிடாம. நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டேன். ஆடிக்கிட்டே போற மாதிரி இருக்குல்ல இந்த காத்துல. கவர் மாதிரி. ரைட் சைடு திரும்பும் போது ஸ்கூட்டில வந்த லேடி வாங்கம்மா. வீட்டுக்காரர் என்னம்மா பண்றாரு? என்னாச்சு? கார் தட்டிட்டாங்க. காரை இடிச்சிட்டு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. பாருங்க. பெட்ரோல் பங்க்ல இவரால பெட்ரோல் போட வண்டி சீட்டை திறக்க முடியல. அப்போ அத பார்த்த அந்த லேடி ஆஹா. சீமா போயிருக்கும். அக்கா ஆட்டம் ஓவரா இருக்கே. அப்போ சம்பவம் இருக்கு. தாம்பியத்தை. அப்பா. அது அந்த திருக்குனா அது எப்படி தாங்கும்? ஒரு காலேஜ்ல நடந்த டீச்சர்ஸ் டே ஃபங்க்ஷன்ல சீலிங் ஃபேன் என்ன ட்ரோன் மாதிரி அப்பா சுத்திக்கிட்டு இருக்கு. வெட்டிட்டு உள்ள விழுந்ததுன்னா போட்டு வச்சிருக்காங்க. லூஸ் ஆயிடுச்சு போல. எல்லா ஃபேனுமே இப்படிதான் இருக்கு. இந்த பையன் அங்க இருந்தவங்க கிட்ட ஸ்வீட் கொடுக்கும்போது இவர் வேணான்ட்டாரு, அவரும் வேணான்ட்டாரு. அவரு எடுக்க போனாரு. இதெல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி. பார்க்காம போயிட்டாரு போல. இதை வச்சு அடப்பு எடுப்பாங்கல்ல, அதை கடையிலே டெஸ்ட் பண்றேன்னு டெஸ்ட் பண்ண போய் ஆடி பாவி. டைல்ஸ் இதுவா போட்டுட்டாங்க. அதான் நினைக்கிறேன். போச்சு. அவன் தாண்டாத நீ தாண்டாத. இப்படிதான் ஒருத்த ஆரம்பிச்சுடுவான். ஆரம்பமே சரியில்லையே. ஒன்றும் இல்லை, அது அவங்க வீட்டுக்கு ஷார்ட் கட்டு. இங்கே ஒவ்வொருத்தரும் மீனுக்கு சாப்பாடு கொடுத்து விளையாண்டுட்டு இருக்கும்போது அதை பார்த்த இந்த பைபிள்ல ஃபோனை உள்ள தூக்கி போட்டுட்டான். போங்க. சூப்பர். அதுக்கிட்ட எதுக்கு கொடுத்தாங்க? ரயில்வே கேட் மூடுறதுக்குள்ள தாத்தா புகுந்துட்டாரு. சரி. ஆனா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா. புரிஞ்சே போயிருக்கலாங்க. இருக்கேன் நானு. போ போ.
போலீஸ் கேஸ்க்கு ஓ வச்சு விட்டாங்க. அதனால படியில கால் வச்சதும் ஐயோ. அவருக்கு வழுக்குனதை பார்த்தோம் இந்த லேடி அசால்ட்டா செம்ம காலை வைக்க வழுக்குது. போய் ஆ. அவராது படியில நின்றுட்டாரு. கால் வச்சதும் ஓ அப்பா சாமி. பனி விழுந்திருக்கு, அதான் பயமா இருக்கு. ஸ்கூட்டி ஓட்டினாதான் பிரச்சனைன்னு கார் எடுத்துட்டு வந்தா அதுலயும் ஒரு புது என்னது பிரச்சனை. இது? அத போய் குடிக்கிட்டு இருந்தா எப்படி? கொஞ்சம் முன்னாடி தள்ளிட்டு காரை கொஞ்சம் முன்னாடி தள்ளலாம். ஜிம்ல இந்த அக்கா அது எதுக்குன்னே தெரியாம மேலே ஏறியாச்சு. எதுக்குன்னு அடுத்த தெரியாம. செகண்ட் சரி, இவரு என்னது? புது போனோட கேமராவை டெஸ்ட் பண்ண போய் புதுசா? ஐயோ அவர் கால்ல மாட்டிக்கிட்ட அதுக்கு செருப்பை கழட்ட ஏதாச்சும் போய் ஆ, இவர் கவுந்துட்டாரு தண்ணிக்குள்ள. கார் வாங்கின குஷியில அங்க நின்ன தான் குழந்தை மேல கவரை போட்டு கவர் பண்ணிட்டாரு. குழந்தையா? என்ன டைமிங்ல இந்த பொண்ணு போஸ்ட் கொடுத்துருக்கு பாருங்க. கேரளால இவன் வலைய போட்டு மீன் பிடிக்க போய் அவனே மாட்டிக்கிட்டானே. அந்த வலைக்குள்ள ஏன்டா இவனே சிக்கிட்டான் போல. இதெல்லாம் வெயிட்டா இருக்கும். பிளஸ் வலை போடுறதும் ஈஸி கிடையாது. நானே தூக்கி பார்த்துருக்கேன், பயங்கர வெயிட்டா இருக்கும். மனித மீன். கடைக்கு வெளியே 3 பொண்ணுங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அதுல ஒரு பொண்ணு எந்திரிச்சதும் காலை மேல தூக்கி வச்சிருந்த லூசு. அவன் வெயிட் காலேஜ்ல இந்த பொண்ணுங்க டான்ஸ் ஆடும்போது அப்பாடி. ஸ்டெப் போடும்போது அப்பாடி. வலிக்கிடுச்சு. அசிங்கமா போயிடும்ல இதெல்லாம். நடந்து வந்தவர் அதுங்க உள்ள இருக்கவே சரி. அங்க பார்த்துட்டு வந்து சரி அதை போச்சு, அதே பார்த்த பார்த்து பொண்ணு விழுந்து விழுந்து சிரிக்குது. அசிங்கத்தையும் அசிங்க. ஃப்ரெண்டோட ஷாப்பிங் போகும்போது மாடு அங்க 7 தான் நின்னுது. ஆனா அந்த பொண்ணுங்க ஐயோ, மாடு. பயந்து ஐயோ. ஓடும்போது அதுவே ஒண்ணும் பண்ணல. இதுக்கு கேவலம் இப்ப நான் ஓடி தான் காரணம்னு சொல்லுவாங்களே. ஆமா இவர் சொல்லு. பைக்ல ரைடு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த யமராஜாவே எதிரில வந்துட்டாப்ல ஸ்கூட்டியோட. யார் இது? யாரா ரேடியா? அது? குப்புரு. Just ஒரு செகண்ட் ரெண்டு அந்த இடத்துல லாரிக்காரனே தப்பிச்சிட்டோம். லாரியை வளைச்சிட்டாங்க பாரு. பைத்தியம். டிரைவர் ஒழுங்கா ராங் ரூட்ல வந்து வளையுது பாரு. இப்படி பொண்ணுதான். அதான் பொண்ணுதான். அரமண்டல். இந்த ஷார்ட் பார்மசி அட பாவி. அவ்வளவுதான், புது பால் வாங்கிக்குவாங்க போ. வேற வச்சிருக்க வண்டி மாட்டாங்களா? ஓட்டுறதுதான் பிரச்சனைன்னு தெரியலையே. பார்த்தா இது ஒரு பிரச்சனை. அதான் சென்டர் ஸ்டாண்ட் போட்டா அவ்வளவுதான் பெரிய முடியும். பிரச்சனையா இருக்கும் போலயே. அதுக்குதான் சைட் ஸ்டாண்டர்ட் இறக்கிட்டு எடுக்க கொடுத்துருக்காங்க. வேண்டியது. ஹெல்மெட் இல்லாம வேகமா வந்தவரு போலீஸ பார்த்ததும் ஓஹோ அப்படி திருப்புறாரா? திரும்ப நினைச்சாரு. போட்டு மாட்டிட்டாரு. அவர் விதி இவன் மாட்டிக்கிட்டாரு. இவன் ஏன் ஆச்சு ஓடுறான்? சவுக்குல இது. அவரும் போடல ஹெல்மெட். இந்தியால ரெண்டு தான் பேர் எப்படின்னு போனாங்களா? பார்த்தா சைனால ஒரு லேடி ஓட்டி இருந்ததை பாருங்க. ஐயோ ஏதோ இடிச்சிட அப்பா வீட்டு ரோடு மாதிரி அசால்ட்டா வருது. அது பாட்டுக்கு போய் பின்னாடி வண்டியை வேற நிக்கிறியா நடுரோட்ல பிரேக் போட்டு? நிறுத்தியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கார் ஐயோ, வருது. எல்லா இங்க ஊர்லயும் பின்னாடி வந்த போச்சு, வெள்ளக்கார் போச்சு. நின்னுடுச்சு. இடிக்கல. ஆனா அதுக்கு பின்னாடி வந்த வண்டி அவன் இடிச்சிட்டாயா? ஐயோ அவர் இடிச்சு முன்னாடி வந்தாங்க. ஃப்ரெண்டோட நைட்டு 12 மணிக்கெல்லாம் கேக் வெட்டி சர்ப்ரைஸ் பண்ணி பார்த்துருப்போம். ஆனா இங்க கேக் வெட்ட வந்தவங்களே எப்படி சர்ப்ரைஸ் ஆனாங்கன்னு பாருங்க. என்னாச்சு? வீடு போட்டு போயிட்டாராம். போர்டு வச்சிருக்காரு. I am surprised. To surprise me on my birthday. இதே வருஷம் வந்து அதான் பண்ணலாம். போடே வச்சிட்டாரு. எப்படியும் நீங்க இந்த டைம் தானே வரீங்க. இவங்க வருவாங்கன்னு நம்பி வச்சா பாருங்க. அதான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு. பொண்ணை பார்த்ததும் தலைவன் வண்டியை முறுக்கி இருக்காரு. ஆனா நாய் குறுக்கால வந்து பிளானையே சொதப்பிடுச்சு. ஐயோ இப்ப பாரு என் திறமைய. போச்சு. எல்லாரும் கூட்டமா ரோட கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த பொண்ணு அடடா, வலிக்கிடுச்சு போல. இங்க லைசன்ஸ்க்கு 8 எல்லாம் போட வேண்டாம்,
இதை மட்டும் தாண்டி காட்டிருங்க போதும். கோவிந்தா, கோவிந்தா. அதுலயும் ஃபெயிலா போ. ஐயோ கடவுளே, இதுக்கு மேல ஈஸியா எப்படி வைக்கிறது? இது கஷ்டம் தானே. ஒரு நிமிஷம் போன Easy தான். கேட்டிருக்காங்க. ஓட்ட தெரிஞ்சிடும் இருங்க ஒரு நிமிஷம் ஹிஸ்டரியை டெலிட் பண்ணிட்டு தரேன். இங்க பாருங்க, பொண்ணுங்களுக்கு மட்டும் புது ரூல்ஸ் போல. கிரீன்ல நிக்கணும், எல்லோல ஸ்டாப் பண்ணி ரெட்ல பைத்தியம். கிளம்பிட வேண்டியதுதான். யாரும் இல்லைன்னு போயிட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணியா கிரீன்ல? இந்த லேடியால வண்டியை நிறுத்த முடியல. ஐயோ எங்க போறாங்க? ரோட்லயே ஓட்ட தெரியாது. பிரேக் பிரேக் அப்படிமா? ஐயோ ஐயோ, அப்படி ஒண்ணு இருக்கா? அதுங்களுக்கு தெரியாது. புடிச்சிட்டாங்களா? வேலை பிரேக்க பிடிக்கணும்னு தோணுச்சே. இந்த பொண்ணு தானா? போய் இப்போ போட்டை ஓட்டி இடிக்கிறாங்க. ஐயோ கவுத்து விட்டுச்சு. ஆசையா கேக் சாப்பிட வந்த பொண்ணு ஃப்ரெண்டு தனக்குத்தான் ஊட்டி விட போறான்னு நினைச்சா ஐயோ ஐயோ, பாக்கல போல. அசிங்கம். ஒரு ட்ரெஸ் கடைக்கு வெளியே இவர் பண்ணியிருந்த அட்டூழியத்தை பாருங்க. தண்ணி கேன கொஞ்சம் தூக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு அடக்கடவுளே. நல்ல idea தான். வாங்கினா என்ன? பொண்ணுங்க துணியை புழிஞ்சு காய போடும்போது சரி. அடிக்க விட போறாங்க. இப்படி மட்டும் நடக்கவே கூடாது. ஐயோ ஆமா, கடுப்பா வரும். திரும்பி துவைக்கணுமா? ஏன்டா, அது குப்பை தொட்டி இல்ல, டெஸ்லா காரு. காரா? எலன் மஸ்க். வேலை முடிஞ்சு கிளம்பும் போது ஆக்சிலேட்டரை திருகி விட்டுட்டான். ஐயோ பாவி சண்டாளா, நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? அந்த லூசு தான் எடுத்து இது பண்ணிடுச்சு. இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்காங்க. அப்போ எடுத்துட்டான்டா. சேர உருவிட்டான். கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. அரமெண்டல். கூட விளையாடுறது அவன் வேலை பாக்குறவனா? பெட்ரோல் போட்டுட்டு பைக் எங்க பார்க் பண்ணியிருந்தான்னு பாருங்க. ஐயோ. அட பாவி. ஐயோ கொஞ்சம் தான் ஒரு மேல சின்ன பசங்க. ஓடிட்டானுங்க. இவர் பைக்கை நிறுத்திட்டு இறங்கும் போது விழுந்துட்டாரா? ஐயோ ஐயோ. வயல்வெளி. ஓ இந்த கேமரா. ஆத்தோரமா இந்த பொண்ணு வண்டியை ஐயோ நிறுத்த போச்சு போய் போச்சு. பாத்துருக்கேன். ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ண வருவாரு. வண்டியோட கவுந்துட்டாங்க. ஆனா இது சம்பவம் இல்ல, இனிதான் இருக்கு நிஜமான சம்பவமே. பொண்ணுங்க விழுந்ததை பார்த்ததும் அவரு இவர் நேரா கொண்டு ஆர்வமா போய் வந்து விட்டுருவாரு. ஹெல்ப் பண்ண போய் அவ்வளவுதான் சோழிய முடிச்சு விட்டோம். அதுக்கு அந்த பொண்ணுங்களே பரவாயில்ல. தண்ணிக்குள்ள அனுப்பி விட்டாங்க. செவனேன்னு வண்டி எடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. இப்ப உதவி பண்றேன்னு என்னடா பண்ணிருக்க? இந்த லேடிக்கெல்லாம் எப்படிதான் லைசன்ஸ் கொடுத்தாங்களோ தெரியல. சண்டை போட்டு அவனை இடிச்சிட்டு அவங்கிட்டே சண்டையும் போட்டு வண்டி எடுத்தா இப்ப விடுறா பாப்போம். அங்க ஏரிய கட்டி பிடிச்சு விழுந்து. என்ன அங்க போய் இந்த தாத்தாவை கட்டி பிடிச்சு உருண்டு இருக்கு. இந்த ஆண்டி லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டிருக்காங்க. ஆனா அவன் சொல்றான் கண்டிப்பா ரைட்ல தான் திரும்புவாங்கன்னு. தெரிஞ்சது தானே. அது ஆஃப் பண்ணணும்னு கூட தெரியல. அது போட்டதாவே இருக்கு. போஸ்ட்லாம் கொடுக்கல. வழுக்குதா? கால் வலிக்கு நின்னுட்டு இருக்கு. ஐயோ ஐயோ, அவரு உழப்பறாரு. இழுத்து போட போறாங்க அவங்களும். இந்த பொண்ணு பைக் ஓட்டிட்டு வரத பார்த்து அவர் பயந்து ஓடிட்டாரு. அந்த பயம் ஏதோ யமனை பார்த்த மாதிரி பயந்து ஓடுறாரு. இப்படி ஃபில் ஏற்கனவே அடி வாங்கியிருப்பாரு பண்றது. இருக்கும். இங்க இந்த பொண்ணு கோனைஸ் கேட்டதுக்கு தாத்தா என்ன இல்லையா? சொல்லி கொடுக்குறாரு. நட்டு வச்சுட்டாரு. இப்ப இதான் கோனைஸா? சரி சரி. ஏமா வண்டி ஓட்ட கத்து கொடுக்குற இடமா இது? ஐயோ. ஐயோ, இது பெட்ரோல் பங்கா? நல்ல வேளை ஐயோ. கார்ல இடிக்கல. அந்த இடிச்சு. அச்சோ
5 செகண்ட்ல இடத்தையே கலவர பூமியா அட மாத்திட்டாங்க. கையை எடுத்து தொலை பொண்ணுக்கு முறுக்கி பின்னாடி போனா இப்படி ஐயோ. குளிக்க விழுறது நிச்சயம். அப்பா. எனக்கு பைக்கும் ஓட்ட தெரியாது, நடக்கவும் தெரியாது. அவங்க வீட்டு முன்னாடி தான் விழுந்திருக்காங்க. ஓஹோ. அப்படியா? சிக்னல்ல பைக்ல எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கும்போது என்ன இந்த பொண்ணுங்க மட்டும் தனியா நிக்கிறாங்க. சிக்னல் விழுந்த கொஞ்ச தப்பான நேரத்துல ரூட்ல நம்ம இருக்கியா? யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோறு உண்டு. ஐயோ ஐயோ. இவர் அந்த பொண்ணுக்கு பூ கொடுத்து ப்ரொபோஸ் பண்ண போறாருன்னு நினைச்சா 100 rupees. இங்க சகதியில போக பெரிய பெரிய பைக்கே திணறி நின்னுட்டு இருக்கும்போது போயிட்டாங்களா? இவங்க 2 பேரா இந்த வண்டியில அசால்ட்டா போயிட்டு இருக்காங்க. இந்த ஊர்க்காரெல்லாம் இருப்போம் நாங்க. பழகி 3 பொண்ணுங்க பைக்ல போறத பார்த்துட்டு பின்னாடி அவர் விழுந்துட்டாரு. இங்க வண்டி ஓட்டிட்டு வர்றது யாருன்னு பாருங்க. பாட்டியா? பாட்டியா இருந்தா இளவரசி ஓடக்கூடாது. பாட்டி சும்மா அசால்ட்டா வண்டி ஓட்டிட்டு போறாங்க. அவங்க சின்ன வயசுல இருந்து ஓட்டி இருந்திருப்பாங்க. கோல் அடிச்ச சந்தோஷத்துல இந்த பொண்ணு ஐயோ தூக்கி ஒரே வீசா வீசிடுச்சு. ஏதோ ஃபங்க்ஷன் போல அங்க பயபுல குதூகலமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது திடீர்னு டைமிங்ல இவர் என்ன குட்டி அணை வச்சு தூக்கிட்டு போக வேண்டியத ஃப்ரிட்ஜ் பைக்ல வச்சு கொண்டு பழைய போயிட்டு ஃப்ரிட்ஜ் போல இருக்கு. அட பாவி, கவுந்தராது பின்னாடி. வெயிட் இருக்காது கம்மியா. அடேங்கப்பா. இந்த பொண்ணு ஸ்கூட்டி ஓட்டிட்டு வர்றத பார்த்து பஸ்ஸே பின்னாடி போகுது. பஸ்காரனே கொஞ்சம் மிரண்டுட்டான். எங்க நம்ம மேல ஏத்திடுவாங்க? இல்ல இல்ல, அது அந்த ரூட் மேல ஏத்த முடியாது போல இருக்கு. சிக்னல் ரெட்ல இருக்கு. இருந்தாலும் பின்னாடி இந்த பொண்ணு ஹார்ன் அடிச்சு பொண்ணுங்களுக்கு மட்டும் தனி ரூல்ஸ் போல அற போயிட்டீங்க. போயிட்டுங்க. போயிட்டுங்க. நோட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஹெல்மெட் வச்சிருப்போம், என்ன ஆனா மாட்ட மாட்டோம். அப்படி இவரும் போலீஸ பார்த்ததும் ஹெல்மெட்டை மாட்டும் தலையில போது திருப்பி மாட்டிட்டாரு. உள்ள வச்சிருந்த பையோட சேர்த்து மாட்டிட்டாரு. ஓஹோ. மாட்டிக்கிட்டாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வெளியே கிளம்பும் போது என்ன நடந்ததுன்னு பாருங்க. ஓ குழந்தையா? ஓ ஏறிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டாரு. அந்த சைடு ஏறலான்னு இந்த சைடு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒய்ஃப் ஏறிட்டாங்கன்னு நினைச்சு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. பார்க்க விட மாட்டாரா திரும்பி? அவரு டிராபிக்க பார்த்துட்டு இருக்காரு. பசங்களும் சம்பவம் பண்ணிருக்காங்களே. அத வேற சொல்லிட்டாரு. வண்டி ஓட்டிட்டு ஒரு கையில போன் யூஸ் பண்ணிட்டே வந்து சூப்பர் விழுந்துட்டாரு. அதே ஒரு கையில வண்டியை தூக்குனதும் குறுக்கிட்டா. போச்சு போச்சு. அந்த இடிச்சிட்டல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய். நல்லா இருந்துச்சு. ஆனா இது என்ன இந்த வீடியோ பார்த்தா அதிர்ஷ்டமா என்னன்னு தெரியல. நான் வந்து இன்னைக்கு காலையில தான் ஒரு பொண்ணு கார்ல போயிட்டு இருந்த பொண்ணு இது ஒரு ஆடுல டம்முன்னு ஒரு இடி இடிச்சிட்டு போய் ஓரமா நின்றுச்சு. சரி ஏதோ பார்க்க போகுது ஆடை அப்படின்னு பார்த்தா ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருக்கு, காருக்குள்ளே இருக்கு. ஏன் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் திரும்பி வெளில வந்து கார் ஏதோ ஆயிருக்கா அப்படின்னு. வேலை வேற யாரையும் அது பண்ணாம விட்டுது. ஆமா ஆமா சிரிக்கிறதா என்னன்னே தெரியல. ஆமா கொஞ்சம் அதாவது சில பேர் இல்ல முக்காவாசி பேர் அப்படிதான் ஓட்டுறாங்க. எல்லா பொண்ணுங்களையும் குறை சொல்ல முடியாது. சில பேர் உண்மையிலே ஓட்ட தெரியாம சும்மா கத்துக்கிட்டு அது அப்படியே இந்த பைபாஸ்ல ஓட்டுறது, இந்த இது மெயின் ரோட்ல ஓட்டுறதுன்னு அத எது ரெட் லைட் போட்டிருக்கா இல்லையா, எதுக்கு நிக்கிறாங்க அதெல்லாம் பாக்குறதே இல்ல. இதுங்க பாட்டுக்கு போதுங்க. இல்ல லைசென்ஸே எனக்கு தெரிஞ்சு வாங்கியிருக்க மாட்டாங்க. இவங்க வந்து உள்ளூர்லயே ஓட்டிட்டு இருந்திருப்பாங்க. அதாவது பின்னாடி என்ன வருது ஏது வருது எல்லாம் தெரியாது. சிக்னல் போட்டா அப்படி திரும்பிட்டா அப்படியே திரும்பி போயிடணும், பின்னாடி இருக்கவங்க நின்றுடணும். அந்த மாதிரிதான் போறாங்க எனக்கு தெரிஞ்சு. அது நிறைய வீடியோ பார்த்தோம்ல, இந்த லாரிக்காரெல்லாம் கண்டிப்பா ஏத்திருப்பான். அது எப்படி ராங் ரூட்ல வராங்க, அது லாரிக்காரனே வளைச்சிட்டான்.
அவன் ஏதோ நல்லவன் போல இருக்கு. மத்த லாரிக்காரெல்லாம் அப்படி இருக்க மாட்டான், டக்குன்னு ஏற்றி தூக்கிடுவான். ஒருத்தர் ஒரு பொண்ணு வண்டி வருதுன்னு பார்த்தன ஓடினாரு. ஏன்னா அப்போ அந்த லாரிக்காரன் இடிச்சிருந்தாலுமே அவன் மேல கேஸ் கிடையாது, ஏன்னா தப்பான ரூட்ல இவங்க தான் வராங்க. அதனால இது அவங்களோட தப்பு தான். இது எந்த அளவுக்கு ரிஸ்க்னு அவங்களுக்கு தெரியாம ஓட்டிட்டு இருக்காங்க. பயமாதான் இருக்கு பாக்குறதுக்கு. ஆமா ஆமா, நல்லா இருக்கு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் bye.